சிவா, சிந்துக்கும் பைரவிக்கும் ஆறுமுகத்துக்குமே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில பைரவி செம்ம டென்ஷன் ஆயிருக்காங்க. ஜாலியாக படுத்துட்டு ஆறுமுகம் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த பைரவிக்கு தாங்கவே முடியல. அப்படியே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பூத்தட்டை எடுத்துட்டு ஆறுமுகத்து மேலே அடித்து விட்டுறாங்க. உடனே ஆறுமுகம் பயந்து எழுதுக்கிறாரு. அடி பாவி, இப்படி பண்ணுற இதெல்லாம் நியாயமா? நீ பண்ணுறதா நியாயமா? என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கியா? உனக்கு தூக்க வேண்டி கிடக்குதா அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் வேணும்னு செய்யலை, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்டேன். என் அம்மா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் அம்மாவுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு அம்மாவை தவிர யாருமே இல்லை. ப்ளீஸ், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காத. நான் அதுக்காக இப்படியா பண்ணுறது அப்படின்றாங்க. இங்கே பார், உன்னோட பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரில்லை. என் வாழ்க்கையை கெடுத்த உடனே நிம்மதியை விடவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகத்தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாம் என் தலையெழுத்து, இவளை கட்டிக்கின்னு மாரடிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. என்ன என்ன மனசுலேயே புலம்புறியா? தினம் தினம் என்னை என்னை கஷ்டப்படுத்துகிறான் தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. நீ என்னை வேணும்னு பழி வாங்கிட்டேன். நான் எதுக்கு ஒன்றை பழி வாங்கணும்? நீ பழி வாங்கிட்டு தான் என் வாழ்க்கை அழிச்சிட்டேன். என்னோடய கனவுகளெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதே தெரியல. எல்லாம் ஒன்றால் தான். உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, இந்த ரூமில் தூங்குறதே ரிஸ்க் போட்டிருக்கே, சரி நான் வெளியே ஓடி போயிடுறேன் அப்படின்றாரு. பார், வெளியே போய் எல்லோரும் என்னை கேள்வி கேட்கணும். அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கியா? அம்மா தாயே, நீயே பெட்டில் தூங்குமா, நான் வேணா கீழே தூங்கிக்கிட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. உடனே பார்த்து முறைக்கிறாங்க பைரவி. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சித்து உள்ளே போகிறாங்க. பார்த்தா ரூமில் யாருமே இல்லை, சிவாவே காணோம். ஒன்றும் புரியாமல் சிவா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. பார்த்தா சிவா அப்படியே டென்ஷனாக அந்த ரூம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிந்து போகிறாங்க பொறுமையாக. சிவா அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு சிவா, நான் சொல்கிறது கேளு சிவா அப்படின்னோடனே, என்கிட்ட பேசாத. உன் கூட பழகின பாவத்துக்கு எனக்கு தேவைதான் இதெல்லாம். உன் கூட பழகினல, அதுக்கு தான் இவ்வளோ கேவலமாக ஒன்று நடந்துட்டுருக்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பேன். உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு எனக்கு புரியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. நீங்கள் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன வழி தெரியல? பாரு, நானாக உன்னை தூக்கிட்டு போனேன். நானாக உன்னை தாலி கட்டினேன் கழுத்தில். இதெல்லாம் நானாக பண்ணேன்? எதுவுமே நான் பண்ணாமல் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் தயவு என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை பார்க்க எனக்கு பற்றின்னு வருது, மரியாதை போயிடு அப்படின்றாங்க. சிவா, ப்ளீஸ் சிவா, நான் சொல்கிறது கேளுங்க சிவா. நான் வேணும்னு பண்ணல சிவா. என் நிலமை சிவா, என்ன நிலமை? உன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ணிட்டல. இதுக்கப்புறம் நான் உனக்கு புருஷனாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ என் பொண்டாட்டியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அது எக்காரணக்கும் நடக்காது. கடைசி வரைக்கும் நீ என் பொண்டாட்டி ஆகவே முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நான் உங்கள் கூட வாழ்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணி வரல அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற? இவ்வளோ பாடுபடுத்தி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வாழ்கிறதுக்காக வரலன்னு சொல்கிற அப்படின்னோடனே, எல்லாம் உன் சுயநலத்துக்காக தான் பண்ணேன். இங்கே பாருங்கள், சுயநலத்துக்காக தான் பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சத்தியமாக உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்கள் வேணும்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாரு. சின்ன வயசில் உங்களுக்கும் எனக்கும் பொம்மை கல்யாணம் நடந்தது ஞாபகம் இருக்கா? அந்த கல்யாணத்தில் நீங்கள் எனக்கு தாலி கட்ட வந்தீங்க. அந்த தாலி தான் இன்றைக்கி நான் கட்டிகிட்டு இருந்தேன்ல, அந்த தாலி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் 2 பேரும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணது. அப்போ விளையாட்டுக்காக தாலி கட்ட வந்தது, அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த நிமிஷமே உங்களை புருஷனாக நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் உங்களை தான் நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். உங்களை மனசில் நினச்சிட்டு புருஷனாக வேறு ஒருத்தரை எப்படி என்னால் நினைக்க முடியும்? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வேணும்னு நான் இவ்வளவும் பண்ணேன். வேறு எந்த காரணமும் எந்த விஷயமும் கிடையாது. சுயநலம் தான், என்னோடய விருப்பம் தான். நான் இல்லை சொல்ல, உங்களை விருப்பத்தை நான் மதிக்கலை, அதுவும் கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் நான் என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்கள். என்னால் முடியல சிவா, நான் அதனால தான் தப்பு பண்ணிட்டு சிவா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க சிவா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறியா? விளையாட்டுக்கு 1000 பண்ணுவோம். அந்த விளையாட்டில் அந்த அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா உனக்கும் சின்ன வயசு, எனக்கும் சின்ன வயசு. அப்போ நம்ம ஏதோ சின்ன விளையாட்டுக்காக பண்ண விஷயத்த நீ மனசில் வச்சுருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுவியா? சரி, நீ நீ என்கிட்ட கேட்ட, நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, நான் வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன்ல, என் மனசில் வேறு ஒரு பொண்ணு இருந்து கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னோடனே, சிவா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேறு வழி தெரியலாமல் தான் பண்ணிட்டேன். நீங்கள் எனக்கு வேணும் சிவா. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் காலம் ஃபுல்லாக என்னை ஏற்றுக்க வேணாம். ஆனால் ஒரு வேலைக்காரியாக உங்களுக்கு பணிவிடை செய்ய மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க போதும் சிவான்னு அதிர்ச்சி அடைகிறார் சிவா.